ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தோடனே தெரிஞ்சிருக்கு நாங்கள் எங்கே வந்திருக்க வேண்டும். ஆமாம், நாங்கள் இன்றைக்கி ஐடிசி ரத்ன தீப ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம். டெய்லி இதுக்கு வரணும்னு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் வெளிக்கிற நேரம் ஏதோ ஒன்று எங்களுக்கு தடையாக போயிடும். ஆனால் இன்றைக்கு விருதுலேருந்து வந்தாச்சு. சரியா, இன்றைக்கு நேரம் காலம் எல்லாம் அப்படியே கைகூடி வந்துச்சா, அப்படியே லபக்கண்டு வந்தாச்சு. வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போ மறக்காம சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாங்கள் வந்தாச்சு. இங்கே வாரன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டின்னராக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் புக் பண்ணிட்டு தான் வரணும். முன்னாடியே நீங்கள் புக் பண்ணி இருக்கணும். சும்மா டக்கண்டெல்லாம் வர முடியாது. இப்போ வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஹேண்ட்பேக்கு, ஃபோன் எல்லாம் வச்சிருவோம். அதெல்லாம் செக் பண்ணப்பட்டு வந்துடும். அதுக்கப்புறம் எங்களையும் செக் பண்ணி வந்தாச்சா. வந்தோடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெல்கம் பண்ணிவிடும். இதில் ஆய்பவன் அப்படின்னு சொல்லி அப்படி அழகாக வெல்கம் பண்ணுவாங்க. அப்போ நாங்களும் ஆய்பவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ உள்ளுக்கு வந்துட்டு நாங்கள் இப்படி தான் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, இந்த பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நேச்சுரல் பூ, உண்மையான பூ. இந்த அலங்காரத்துக்காக பிளாஸ்டிக் இல்லை அப்படியெல்லாம் செய்யல, உண்மையான பூ. நல்ல வாசமே செம்மையாக இருந்துச்சு. அப்படி ஒரு ஃபோட்டோ அம்மா எடுங்கய்யான்னு சொல்லி எடுத்து போட்டு அதில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் இப்போ நாங்கள் மேலே போகிறோம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் உண்மையான பூக்கள் தான். நல்லா வடிவாக இருக்குது. அப்படி தொட்டி மாதிரி செஞ்சு நல்லா இருக்குது. அதில் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்குறோம். ஆனால் அந்த நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லுங்க, நச்ச அந்த ஆக்கள் கூட அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஏன்னா கணக்காக தான் ஆக்கள் வாரிங்க. நாங்கள் புக் பண்ணி வரபடியா, லிமிடெட் க்ரௌட் தானே, இந்த கணக்காக வர்றபடியா எங்களுக்கு நல்ல வடிவாக எல்லா இடம் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபோட்டோக்கள் எடுக்கலாம் அந்த மாதிரி தான். இப்போ நாங்கள் இது வந்து ஒரு கிழமைக்கு முதலே புக் பண்ணிட்டோம். சொன்னால் சீட் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு முதல் கால் பண்ணும்போது எங்களுக்கு 22ஆம் தேதி தான் கிடைச்சிது. அதோட வந்தாச்சு. இங்கே பாருங்க, எங்களோட குட்டியை மாதிரி அப்பா இடத்துல இதில் என்ன இருத்தியாச்சு. அவள் எங்கே இருந்தா ஓடி திரிய வலிக்கிட்டா. நாம் என்ன மாட்டுக்க இருக்கிறா. வீட்டுக்குள்ளே எங்களை வீடு சின்ன வீடா, உள்ளுக்கே வச்சிருக்கிறதா, நாம் வெளியில் விடுறது இல்லையா. இப்படி வெளியிடங்களுக்கு கொண்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அவிட்டு விட்ட மாதிரி ஓடி திரும்பினேன் 2 பேரும். தெரியுமா உங்களுக்கு? சரி என்னட்டு அதில் கொஞ்சம் நேரம் இருந்தாச்சு. ஏன்னா இப்போ நாங்கள் மேலே போகிறோம். இப்படியே இருந்தால் சரி வராது. எனக்கு போகமெண்ட்டு வந்தாச்சு. இது பாருங்கள் லிஃப்ட்டுகள். இந்த இடத்துல தான் இப்படி லிஃப்ட் எல்லாம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த சைடில் இப்படி போட்டிருக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி. நாங்கள் போகிறது இந்தியன் ஓஷன் பவிலியனுக்கு தான் நாங்கள் போகிறோம். அது வந்து 3rd ஃப்ளோரில் இருக்குது. இப்போ நாங்கள் முதல் போகமெண்டு வந்தாச்சு. வந்தோன்னா அந்த லிஃப்ட்டில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வயசானாக்கள் அவங்களெல்லாம் நல்ல வடிவாக ஹெல்ப் பண்ணி ஏற்றியெல்லாம் விடுறோம். அதெல்லாம் செய்யணும். இந்த ஓவியங்களை பாருங்கள், நல்லா நல்லா இருக்குல்ல அந்த ஓவியங்கள். இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம் லிஃப்ட்டில். இது பாருங்க, இந்த குடத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பித்தளை குடம். பார்க்கவே நல்லா இருக்கு இல்லையா? எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நல்லா வெயிட்டாகவும் இருக்கு, நல்லா பாரமாகவும் நல்லா இருக்குது. இது பாருங்க அரிக்கஞ்சட்டி, பித்தளை அரிக்கஞ்சட்டி. இப்போ எல்லாம் யார் அரிக்கஞ்சட்டி யூஸ் பண்ணுறாங்க? ஆனால் நான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதை பார்த்தோட உண்மைக்கு என்னட்ட பித்தளை இல்லை, என்னட்ட மற்றது அலுமினியத்தில் தான் இருக்குது. பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. அந்த மேல் லைட் எல்லாம் பாருங்க, உண்மைக்கு நல்லா இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு லிஃப்ட் இதுலையும் இப்படியே போட்டிருக்கு. எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னு எல்லாமே ஓப்பன் பண்ணே இல்லை. இந்த இதில் போட்டிருக்கிற அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அத்தனை ஃப்ளோர் தான் ஓப்பன் ஆகிருக்குது. எல்லாமே இன்னும் வடிவாக ஓப்பன் பண்ணி முடியலை. இன்னும் பெருசாக வேலைகளும் முடியலை. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது இந்தியன் ஓஷன் பவிலியனுக்கு தான். இப்போ நாங்கள் வந்துட்டோம். வந்தோடனே பாருங்க, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்கு இல்லையா? இந்த கபர்ட்டுகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கபர்ட்டுகள் இருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குது. இப்படியே நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஓவியங்கள்லாம் நிறைய இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி ஓவியங்கள் எல்லாம் இருக்குது. அதுகளையும் பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் இப்போ உள்ளுக்கு போகிறோம். இன்னும் உள்ளுக்கு போகல. அது இந்தியன் ஓஷன் பவிலியனுக்கு உள்ளுக்கு போகல. அதுக்கு வெளிப்பக்கத்துல நிக்கிறோமா. இது பாருங்க, இந்த மான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு, பித்தளை கூடம். அதுக்கப்புறம் நான் அதில் நிக்க அப்பா சொன்னார், அங்கே பாரு அதுதான் பக்கஸ் பெட்டி அப்படின்னு சொன்னார். முந்தின காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கபர்ட் மாதிரி இதையும் யூஸ் பண்ணல. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்கள், உறுதிகள், பத்திரங்கள், நகைகள் அதெல்லாம் வெப்பினமாம். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் வடிவா இருக்க பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதையும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இதுக்குள்ள தான் நாங்கள் போகிறோம். இந்தியன் ஓஷன் பவிலியனுக்குலாம் நாங்கள் போகிறோம். போக முதல் வெளியில தான் இப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். இதில் பாருங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி செட்டி போட்டிருக்கு. ஆக்கள் உட்கார்றதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் வெளியில இப்படி போட்டிருக்கு. உட்காரலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், போட்டோ எடுக்கலாம், அப்படித்தானே அந்த மாதிரி. சரியா? அப்ப நாங்களும் அதுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்ன சொன்னா, அதுல ஆக்கள் நின்றபடியா கொஞ்சம் இருந்தோம். அந்த உள்ளுக்கு போறதுக்கு கொஞ்சம் செக்கிங் ஆக்கள் கூடுதலா இருந்துச்சு லைன்ல. அதோட நின்றாச்சு. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஓவியங்களையும் பாருங்க, நல்லா இருக்கு இல்லையா? இங்கால எல்லாம் இன்னும் பெருசா ஓப்பன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடுத்தடுத்த ஃப்ளோர்ல இந்த லைட் எல்லாம் பாருங்க, எனக்கு உண்மைக்கு பிடிச்சிருக்கு. இந்த லைட் தான் எனக்கு லைட் செட்டப் தான் உண்மைக்கு சொல்லி வேலை நல்லா இருக்கு தெரியுமா? இந்த படி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கால பக்கம்லாம் மூடித்தான் இருக்கு. இந்த பக்கம் மட்டும்தான் எந்தெந்த ஃப்ளோர் ஓப்பன் ஆகிருக்கோ அதுகளுக்கு மட்டும்தான் இருக்கு. கபர்ட் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படித்தான் ஒவ்வொரு கபர்ட் விதமா ஒவ்வொரு இதுலயும் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சரியா? எல்லா இடத்துலயும் கூடுதலா பார்த்தா இந்த கபர்ட்டுகள்
சாப்பாடுகள் தான் கூடுதலாக இருக்குது. இப்போ இங்கால படியெல்லாம் வேலை செய்யலையா, இதில் இருந்தாச்சு. இதில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் போகிறோம். உடனே வந்த உடனே ஓடி போய் சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் வெளியிலெல்லாம் சுற்றி பார்த்து இவையெல்லாம் நல்லா விளையாடி கொண்டு எங்கட மகளுக்கு அடிக்கடி அந்த ஷூ நூல் அந்த கலர்தான் வேலை. கலர்னோடனே இவட அப்பா ஓடி போய் கட்டுறது, அதுதான் வேலை. இப்படியே ஓடி திரிஞ்சாச்சு. அப்படியே நாங்கள் கொஞ்சம் இருந்துட்டு தான் இனி உள்ளுக்கு போகிறோம். ஆனால் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். நீங்கள் சொல்லி வேலையில் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்கள் சரியா. எங்கட ஸ்ரீலங்காவில் எங்கட நாட்டில் இப்படி அழகான இப்படி இடங்களெல்லாம் ஓப்பன் பண்ணிக்க நாங்கள் போய் பார்க்கணும். இது வெளிநாடுகளில் தான் இருக்குது, அங்கே தான் பார்க்கணும் மட்டும் இல்லை. எங்கட நாட்டில் எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சு வந்து கொண்டிருக்கு. அதனால் நாங்களும் போய் பார்க்கணும் சரியா. ஒரு காலத்தில் பாருங்கள் எங்களை ஸ்ரீலங்கா எப்படி வந்து இருக்க போதுண்டு. இப்போ நாங்கள் வந்தாச்சு. வந்தோடனே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதில் எங்களோட புக்கிங் நாங்கள் செக் பண்ணணும். அப்போ நாங்கள் சொன்னோம் ஜூட் ஷோபனான்னு சொன்னால் ஓகே, ஜூட் ஷோபனா அவங்களோட புக்கிங் நம்பர், உங்களோட டேபிள் நம்பர் 14 ஓகேன்னு சொன்னால் நாங்கள் அந்த டேபிள் நம்பருக்கு இப்போ காட்டாட்டு போகிறோம் சரியா. ஏன்னா அதில் இருக்கும், அப்போ புக் பண்ணாமல் போக முடியாது. போனோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொடுத்தாங்க. இது வந்து மெனு எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ட்ரிங்க்ஸுகள். இதில் வந்து எல்லா ட்ரிங்க்ஸும் இருக்குது சரியா. ஓகே, எல்லா ட்ரிங்க்ஸ் டீ காஃபி மற்ற ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு மட்டும் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்கணும். அதில் ஏதாவது ஆர்டர் பண்ணினோம்னா காசு கொடுத்து எடுக்கணும். மற்றபடி புஃபே எல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணுற புஃபேல நாங்கள் எவ்வளோ வேணாலும் வட்டிவாக சாப்பிடலாம். எனக்கு இதில் மெயினாக பிடிச்சது பாருங்க இந்த டெசர்ட் ஐட்டம் தான். முதல் வந்து நாங்கள் எல்லா இடமும் சுற்றி பார்த்து கொண்டு வரோம். ஆனால் இந்த டெசர்ட் ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி வேலையில் தெரியுமா அப்படி இருக்குது, விதமாக இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்றா மாற்றுவாங்க. லஞ்ச் டைமுக்கு கொண்டு மார்னிங் இந்த என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொண்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு கொண்டு ஒன்றையே வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி டக்குண்டு ஒவ்வொன்றா மாற்றுறாங்க. அதால நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் செம்ம டேஸ்ட். இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் பாருங்க, ஐஸ்கிரீம் இருக்குது, அதுக்கப்புறம் கேக் இருக்குது. இதெல்லாம் நான் மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் நான் எடுக்கும்போது சரியா. இப்போ நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டு வரோம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனீஸ் ஃபுட் இருக்குது, தாய்லாந்து ஃபுட் இருக்குது. அப்படி ஒவ்வொரு நாட்டு சாப்பாடுகளும் இருக்குது இங்கே. கூடுதலாக நாங்கள் மெயினாக இந்தியன்லேயும் எங்கள் ஸ்ரீலங்கன் சாப்பாடும் இருக்குது சரிம்மா. எங்கள் ஸ்ரீலங்கன் அப்பம் இருக்குது, இடியப்பம் இருக்குது. அப்படி எங்கள் ஸ்ரீலங்கன் சாப்பாடு இருக்குது, இந்தியன் சாப்பாடு இருக்குது, மலேசியன் சாப்பாடு இருக்குது. அப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. சைனீஸ் சாப்பாடு எல்லாமே இருக்குது. நாங்கள் இப்போ ஒரு புஃபே எடுத்தோம்னு சொன்னால் 7500 போகுது புஃபே. அந்த புஃபேக்கில் நாங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் அந்த ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் மட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணினோம்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்கணும். இப்போ நாங்கள் இந்த வந்துட்டோம் பாருங்கள். இங்கால எல்லாம் இருக்குது. இதில் சிக்கன் இருக்குது, சூப் ஐட்டங்கள் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, அப்படி எல்லாமே இருக்குது. பார்த்து கொண்டு வரோம். முதல் நாங்கள் எடுக்கல, எதுவுமே எடுக்கலேன்னு தெரியுமா. முதல் ஒருக்கா ரவுண்ட் அடித்து பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. டக்குன்னு எடுக்கல தானே, இதை போய் சாப்பிடும் அதை போய் சாப்பிட எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அப்படியே ஒன்றை சாப்பிடணும் இல்லையா. அதெல்லாம் நாங்கள் வடிவாக சுற்றி பார்த்து கொண்டு வரோம். இங்கால எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டி இறைச்சி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றது இல்லை, ஆனால் சும்மா பார்த்து கொண்டு வந்தோம் சரியா. அது கூட இருக்குது. அதுக்கப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னா பீஸா இருக்குது. அந்த பன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது. அதுமாதிரி சின்ன சின்ன உருளைக்கிழங்கு அது எல்லாத்தையும் நல்லா என்ன சொல்கிறேன் ரோஸ்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இருந்துச்சு. இது பாருங்கள் எங்களோட ஸ்ரீலங்கன் ஃபுட். இங்கெல்லாம் அப்பம் இருக்குது, மாங்காய் கறி இருக்குது, அப்படி சம்பல் இடித்த சம்பல் இருக்குது. எங்களோட ஸ்ரீலங்கன் சாப்பாடு. எங்களோட ஸ்ரீலங்கன் சாப்பாடு நாங்கள் டெய்லி வீட்டில் சாப்பிட்றது தானே. அதனால் மற்ற சாப்பாடுகளுக்கு தான் நான் மெயினாக ஓடிக்கொண்டு பார்த்து எடுத்துக்கொண்டு வரோம். இப்போ நாங்கள் வந்து என்ன எடுத்தோம்னு சொன்னால் பன்னீர் பிரியாணி தான் எடுத்துருந்தோம் மாமா. அதில் எடுத்து ஒரு சாப்பிட்டுட்டு தான் அடுத்த ஐட்டத்துக்கு போகிறோம். உண்மைக்கு செம்மையாக இருந்துச்சு. இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பன்னீர் தந்தூரி மாதிரியே நல்லா இருந்துச்சு. அந்த அப்படி நெருப்பில் சுட்ட மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. எங்களோட வீட்டில் பன்னீர் எங்களுக்கு நல்லா பிடிக்கும். நான் சொன்ன மகன்கிட்ட இதை முதல் சாப்பிட்டு டெய்லி வீட்டில் சாப்பிட்றது, வேறு சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன். எதுக்கும் அவர் ஃபர்ஸ்ட் இதுக்கு இதை சாப்பிடுவோம் மாட்டாச்சா. அதோட 3 பேரும் ஃபர்ஸ்ட்டுக்கு அதை தான் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். எங்களை சின்னவா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் சாப்பிட மாட்டேன்டா. அவக்கு எல்லாம் சரி வராது. அவக்கு வந்து அந்த பிடிச்ச மாதிரி ப்ரோக்கோலி ஸ்ட்ராபெரி அப்புறம் சாப்பிடுவா பாருங்க சரியா. இப்போ நான் சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த டெசர்ட்டுக்கு எப்போ வருவேன்ட்டு இருந்தேன்னா நான் சொன்ன முதல் இது வரைக்கும் நான் சாப்பிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு டெசர்ட் ஐட்டத்துக்கு சரியா. பாருங்க கேக் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா கண்ணாக்கா நல்லா டெக்கரேட் பண்ணி நல்லா ஒருத்தர் ப்ரோக்கோலி வேணுமா உங்களுக்கு? ப்ரோக்கோலி வேண்டி தரேன். ஓகே ப்ரோக்கோலி. இதில் பாருங்கள் பிரெட் அல்வா, அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சொல்லி வேலையில் தெரியுமா. ஐஸ்கிரீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் கேட்குற ஐஸ்கிரீம் அவங்க எங்களுக்கு அந்த கப்பில் அப்படியே போட்டு தருவாங்க. இந்த இப்போ நான் எடுக்கிறேன்னு பாருங்கள், இது வந்து ஃப்ரூட்ஸால் செஞ்சது. நல்ல அந்த இனிப்பு இல்லாமல் புளிப்பு நேச்சுரலாக அப்படி எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்ந்து செய்தது. அந்த பழங்களோட சுவை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தாச்சா. இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட். இது மட்டும் இல்லை, இன்னொரு பிளேட்டு போய் எடுத்து நாங்கள் டேஸ்ட் பண்ணிடுவோம். அதையும் பாருங்கள் சரியா. ஏன்னா எங்களுக்கு அப்படி சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கு மெயினாக இதில் பிடிச்சதுன்னு சொன்னால் இந்த டெசர்ட் ஐட்டம் தான். இன்னொரு தடவை போகணும் ஏன்னு சொல்லுங்கள். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிலேருந்து 11 மணி மட்டும் இருக்குது டின்னர் இது புஃபே வந்து. ஆனால் என்ன மழை, சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். மழையோட எங்களுக்கு இருட்டுக்கு வந்து வடிவாக தெரியல. மேலே நின்று பார்த்தா இந்தியன் ஓஷன் தெரியுமென்று சொன்னீங்கன்னா அதெல்லாம் நான் எடுக்கணுமென்று இருந்தேன். ஆனால் என்னால் முடியாமல் போயிட்டு என்னென்னு சொன்னால் சரியான மழையும் இருட்டும், அதால் எங்களுக்கு எடுக்கலாம் போயிட்டுது. எங்களால் 7 மணி அளவு கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஒரு தடவை ஆண்டவட்ட கிருபையில் நான் இன்னொரு தடவை போவேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பகல் டைமாக போய் நான் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் சரியா. அதுக்கு பிறகு டெசர்ட் சாப்பிட்டாச்சு. இதுக்கு பிறகு நான் ஐஸ்கிரீமை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன். ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சு, உண்மைக்கே செம்மையாக இருந்துச்சு ஐஸ்கிரீம். அந்த ஃப்ரூட்ஸால் செஞ்ச ஒரு ஐஸ்கிரீம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சொல்லி வேலையில் தெரியுமா. அந்த பழங்களோட சீட்ஸ் எல்லாம் அப்படி சேர்ந்து கடிபிடிக்க நல்லா தான் இருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டெசர்ட் எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மெனு போடுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியானியே நாளைக்கும் போட மாட்டாங்க அந்த மாதிரி. இன்றைக்கு ஒரு இதுண்டா நாளைக்கு வேறு, அப்படி டாக்டர் கண்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா மாற்றிக்கொண்டே இருப்பாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பானிபூரி, இதை என் மகனுக்கு பிடிக்கும். பானிபூரி என்ன சரியான விருப்பம். எல்லா சாப்பாடும் இருக்குது இந்தியன் சாப்பாட்டில், நீங்கள் விரும்பின எல்லாமே எடுக்கலாம். அப்போ அவர் போய் பானிபூரியை தான் எடுத்துகிட்டு வந்தார். அவர் எடுத்துகிட்டு வந்து நான் சொன்னேன் நான் சாப்பிட்டு தாடா அவருக்கு அம்மா சாப்பிடுன்னா நீங்கள் போய் எடுங்க. இல்லை உண்டையெல்லாம் சாப்பிடணும்னு இப்போ நான் முதல் வாங்கி சாப்பிட போகிறேன். உண்மைக்கு செம்மையாக இருந்துச்சு. ஒரு நாளைக்கு பானிபூரி நாங்கள் வீட்டில் செஞ்சு நல்லா ஆசையிலே சாப்பிடணும் மட்டும் இருக்கிறேன். என்னத்தை இருந்தாலும் அந்த பானிபூரியில் ஒரு தனி சுவைதான் எங்களுக்கு. இப்போ சரியென்று எடுத்தாச்சா ஃப்ரெண்ட்ஸ். அந்த பானிபூரியில் நல்ல உருளைக்கிழங்கு மசாலா அப்படியே உள்ளுக்கு வச்சு தான் அவங்க தருவாங்க. அதுக்கு பிறகு இந்த தருவாங்க என்ன இந்த புதினா தண்ணி அதெல்லாம் கொடுத்தாங்களா, அதெல்லாம் ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. சும்மா செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பானிபூரி வேறு லெவலாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்க சரியா. பெருசாக ரேட் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்ன 30,000 40,000 அப்படி என்னெல்லாம் இல்லை. நாங்கள் ஆர்டர் பண்ணுற புஃபே 7,500 அதுக்கு நாங்கள் நல்ல வட்டிவாக நல்லா சுற்றி இருக்கிற சாப்பாட்டில் எவ்வளோ வேணாலும் தாராளமாக சாப்பிட்டு போயிடலாம் வரலாம். அதில் அந்த அண்ணா சொன்னார், அவர் சொன்னார் ஒரு கேக் வேணுமெண்டா ஃபுல்லாக கூட நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு மகனுக்கு சொன்னார் தெரியுமா. அதெல்லாம் அந்த புஃபேல நாங்கள் நல்ல வடிவாக சாப்பிட. எனக்கு உண்மைக்கும் இவ்வளோ காலம் நாங்கள் போனதில் எனக்கு இது நல்லா பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் அந்த கவனிப்பாக இருக்கட்டுக்கும் அதெல்லாம் அப்படி கவனிக்கிறாங்க தெரியுமா. எங்களுக்கு அந்த பிளேட்டுகள் நாங்கள் சாப்பிட்டோன்னு வந்து அதை எடுக்கிற தண்ணி எல்லாம் அப்படி தண்ணிக்கெல்லாம் காசு இல்லை, அதெல்லாம் பயப்படாங்க. தண்ணியெல்லாம் நல்ல வடிவாக சர்வ் பண்ணுறதா இருக்கட்டுக்கும் எல்லாமே நல்ல வடிவாக எங்களுக்கு கவனிச்சாங்க. ஆனால் இந்த பானிபூரி தான் சொல்லி வேலையில் நாங்கள் எடுத்து இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பானிபூரி தெரியுமா. இப்போ பார்த்தீங்கன்னு நாங்கள் மகன் பானிபூரி சாப்பிட்றாரு. அவர் ஆசைப்பட்டு அவர் இது சாப்பிட்டு நானும் எடுத்துகிட்டு நான் திருப்பி நாங்கள் இன்னொரு பிளேட் எடுத்து சாப்பிட்டோமே இந்த பானிபூரி நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சு. இது நான் இந்தியா போன டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தயிர் பூரி அப்படியெல்லாம் சாப்பிட்ருந்தோம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இந்த டைம் கிடைக்கல, இப்படி பானிபூரி மட்டும்தான் இதில் இருந்துச்சு. அப்போ நாங்கள் நல்ல ஆசையில் வடிவாக எடுத்து பானிபூரி சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவன் அப்பா வேணாம் அப்படின்னு சொன்னதா நீங்கள் அவர் கணக்காக தான் சாப்பிடுவார். எந்த ஒரு சாப்பாடுமே எல்லாம் மீறி சாப்பிட மாட்டார். எங்களை மாதிரி கெடுப்பட்டு சாப்பிட மாட்டார், அளவோடு தான் சாப்பிடுவார். நாங்கள் சொன்னேன் இல்லை நாங்கள் சாப்பிட்றோம் நீங்களும் சாப்பிடணும்னு சொல்லி இல்லை எனக்கு வேணாம் மட்டும் எடுத்துட்டு மகனுக்கு கொடுக்குறாரு நீ சாப்பிடணும். இல்லை அவன் சொன்னா இல்லை சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டார். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பானிபூரி. எங்களை ஆசை தீர நல்ல வடிவாக இப்போ பானிபூரியை சாப்பிட்டாச்சு. அது வாயில் வச்சுட்டு அப்படியே கடிச்சோன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே சேர்ந்து கலந்து சாப்பிட்டே செம்மையாக இருக்கும். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நூடுல்ஸ் ஒருக்கா ட்ரை பண்ணுவோம். நூடுல்ஸ் அங்காளுக்கு போய் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன்னா அதுக்கு பிறகு ப்ரொக்கோலி இருந்துச்சு, அந்த சூப் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோன்னா எங்கள் மகள் அதுக்கு பிறகு தான் ப்ரொக்கோலியை சாப்பிட்டா. இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக இருந்துச்சு. என்னென்னு சொல்கிறேன், இது வந்து அந்த சுட்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. சுட்டு அந்த தந்தூரி மாதிரியும் இருக்குது, பொரிச்ச மாதிரியும் இருக்குது, எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிக்கன் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு திருப்பி அடுத்தது என்ன ரவுண்ட் போவோம்ட்டு இப்போ இங்கால வந்தாச்சு. இங்கால வந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஸா எடுக்க இல்லையா, பீஸாவே இருக்கா சாப்பிடுவோம்னு சொல்லி வந்தாச்சு. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குது பீஸா பார்த்தீங்களா. அதில் முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டத்தூள் அதுகள் எல்லாம் இருக்குது. எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் மேலால் போட்டு எடுத்துக்கொண்டெல்லாம் வரலாம். நாங்கள் கேட்குறது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க செஞ்சு தருவாங்க. இப்போ நாங்கள் பீஸா எடுத்துக்கொண்டு வந்து நான் என்னடா அது மெல்லிசா இருக்குது ரொட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக இருந்துச்சு. பார்த்தோன்னா ஒரு மெல்லிசா ரொட்டி மாதிரி தான் இருந்துச்சு. அது சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த பண்ணை பாருங்கள், இது நல்லா இருந்துச்சு. இது வந்து அந்த என்னென்னு சொல்கிறது ஆக இனிப்பும் இல்லை, அந்த ஆக நல்லா இருக்குது. அந்த என்னென்னு சொல்கிறது அந்த உப்பு தன்மை மாதிரி நல்லா இருந்துச்சு. இது வந்து அந்த ஆட்டுக்கால் பிஸ்கெட் மாதிரி ஒரு பன் உண்டு நல்லா இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டாச்சு. விடுறேன் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பிடிச்சாச்சு சரியா சுற்றி இதுதான் அந்த சின்ன உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா நல்லா டோஸ்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு. இது வந்து நல்லா இருந்துச்சு. அதையும் எடுத்து சாப்பிட்டாச்சு. செம்மையாக இருந்துச்சா. சாப்பிட்டுட்டு இந்த பண்ணையும் தான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கேன். நல்லா இருக்குது.
கண்டிப்பாக நீங்களும் போய் ட்ரை பண்ணுங்க. அதுக்கு பிறகு எங்கள் மகன் சொன்னா அம்மா ஒரு இது என்னது ஹாட் டாக் என்ன அப்படி எடுத்துட்டு வந்துச்சு, எனக்கு வேணாம் அது சிக்கன் ஹாட் டாக் அவர் எடுத்துட்டு வந்தாட்டாச்சு, எனக்கு அது வேணாம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. கடைசியாங்கிற ஸ்ரீலங்கன் ஃபுட்டை எப்படி சாப்பிடாம வர மாதிரி இருக்கு இல்லையா. அதனால ஒரு முட்டையப்பம் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். முட்டையப்பம் ஆர்டர் பண்ணினா ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ணணும், அவங்க சுட்டு தருவாங்க அந்த மாதிரி. தவிர அப்போ சாப்பிட்டுட்டு அப்போ நான் சொன்னேன் நானும் ஒன்று சாப்பிடணும்னா ஆர்டர் பண்ணியாச்சு. அப்பத்தையும் சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சு. சம்பல் இருக்கு, அப்பத்தோட சம்பல் வேணும்னாலும் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் டெசர்ட் ஐட்டத்துக்கு போய்விட்டேன். பார்த்தீங்களா, ஏன்னா என்னால் டெசர்ட்டை மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இங்கே சாப்பிட்ட இந்தியன் ஓஷன் பவிலியனில் சாப்பிட்ற டெசர்ட் என் லைஃப்பில் மறக்க முடியாது. அப்படி செமையாக இருந்துச்சு தெரியுமா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுவை தெரியுமா. அதோட போயாச்சு. இது பாருங்க இந்த கிளாஸ்லையும் இருக்கு இந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் சேர்த்து அப்படியே புடிங் மாதிரி. இன்னொன்று இருக்கு பாருங்க, அது வந்து மேங்கோ ஃப்ளேவரில் அப்படியே மாம்பழத்தில் சுவையே அதில் நாங்கள் அப்படியே சாப்பிடக்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. அதில் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த டெசர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் தான் வேறு லெவல்னு சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மகனுக்கு கொடுத்தேன், சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அவர் முதல் இது வேணாம் அம்மா ஒரு மாதிரி இருக்குமெண்டார். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அம்மா நல்லா இருக்கு தாங்கன்னு அதுக்கப்புறம் அவர் சாப்பிட வலிக்கிட்டார். அதுக்கப்புறம் இவர் அப்பா பெருசாக இனிப்பு சாப்பிட மாட்டேறா, இல்லை சாப்பிடணும் நாங்கள் மட்டும் இப்படி சாப்பிட்றேன் நீ சாப்பிடுன்னு அவருக்கும் கொடுத்தா நல்லா இருக்கேன்னு. அதுக்கப்புறம் அவர் சாப்பிட வலிக்கிட்டார். முதல் அவர் நினைச்சார் ஏதோ இனிப்பாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்குமென்று தான் அவரும் கொஞ்சம் பின்வாங்கி கொண்டிருந்தார். பிறகு சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. அவரும் அதுக்கப்புறம் சாப்பிட்டார். இப்போ வடிவாலாம் சாப்பிட்டாச்சா. இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் இருக்கு உள்ளுக்கு. இந்தியன் ஓஷன் பவிலியன் அப்படி ஒவ்வொரு சீ ஃபுட் அப்படி எல்லாம் இருக்குது. இப்போ நாங்க மேல நின்று இது கீழே பாக்குறோம். இது பாருங்க அந்த தண்ணி கீழே தண்ணியில இந்த தாமிரம் மாதிரி இருக்குது. நான் கீழே போய் உங்களுக்கு வடிவா கவர் பண்ணி காட்டுறேன். மேல நின்று இது ரெண்டு பார்த்தா இந்தியன் ஓஷன் தெரியும். ஆனா எங்களுக்கு என்ன சொல்லுங்க, இரவு நேரம் நாங்க போனபடியா எங்களுக்கு இருட்டுல எதுவுமே தெரியல. மழை அடி சூத்துது. மழைண்டா என்ன மழைன்னு சொல்றீங்க. வெளியில வந்து எவ்வளவு நேரம் இருந்தோம் நாங்க, மழை நிக்க மட்டும் தெரியுமா அப்படி மழை. அதால தெரியாம போயிட்டு எனக்கு பகல் நேரம் போய் தான் நான் நல்ல வடிவா ஒருக்கா எடுக்கணும்னு இருக்கேன். சரி எடுத்துட்டு போய் சாப்பிட்டாச்சு. அதுக்கு பிறகு திருப்பியும் ஒருக்கா அப்படியே ரவுண்ட் அடிச்சு பார்த்து கொண்டு வாரம் சுத்தி எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப வெளியில வர போறோம் நாங்க. வெளியில எல்லாம் பாருங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் இது டேபிள் புக் பண்ணி வச்சிருக்க டேபிள் அவங்க வருவாங்க அந்த டைமுக்கு. இதெல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் பேஸ்வரி இதுல இருக்குது. அப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. இந்த குடத்தை பாருங்க. எனக்கு இந்த குடத்தை பார்த்துட்டு நான் அம்மாவோட இருந்த ஞாபகம் தான் வந்துச்சு. நாங்கள் ஒரு கொட்டில் வீட்டில் நானும் அம்மா ஐயாவும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நாளாக அந்த வாழ்க்கை இந்த லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இன்னொரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அந்த டைம் எங்கள்கிட்ட கிணறு இல்லையா, நாங்கள் இப்படித்தான் குடத்தில் நான் கோயிலில் போய் தண்ணி அள்ளி கொண்டு வந்து பெரிய ரம்பில் நிறைக்கிறது. அந்த ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. இது பாருங்க பாத்ரூம் பார்த்தீங்களா, இப்படி கையை வச்சோம்னா தண்ணி வரும். அப்படியே நாங்கள் டேப்பை அமர்த்தி இப்படி தூக்கி இழுத்தெல்லாம் நிற்க தேவையில்லை. இப்படி கையை கொண்டு நீட்டினா தண்ணி வந்து கழுவிட்டு போக வேண்டியதான். ஓகே அந்த மாதிரி தான் அங்கே டூசி இருக்கு. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்கும் பாத்ரூமே சும்மா செம்மையா இருக்கு. உங்களுக்கு பாத்ரூம்கள் கொண்டு போய் நான் காட்டிட்டேன் சரியா. பார்த்தீங்களா ஐடிசி ஹோட்டல்ல யாருமே பாத்ரூமை காட்டியிருக்கேன், வாஷ்ரூம் எல்லாம் காட்டியிருக்க மாட்டேன்னா நான் உங்களுக்கு வாஷ்ரூம் வரைக்கும் கொண்ட காட்டிட்டேன் சரியா. வடிவா பாருங்க, பார்க்க முடியாதாக்கள் எல்லாம். இதோட பாருங்க 2ஆம் தடவை எங்களோட மகளுக்கு ஷூ கட்டுறாரு. அப்பா இதே வேலையா போச்சு அவளோட. இது வந்து பேஸ்வரி. இங்கேயும் சாப்பாடுகள் என்னென்ன ஐட்டம் இருக்கு நீங்க போய் இதையும் நீங்க இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நீங்க புக் பண்ணி. ஆமா பேஸ்வரி. இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா புக் பண்ணத்தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். ஃபோன் பண்ணி நீங்க உங்களுக்கு அந்த சீட் நம்பர் அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நீங்க போகணும். அந்த மாதிரி தான். இப்போ நாங்கள் இனி அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுதா. இது பாருங்க அவரத்னா. இதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட் தான். இந்த மாதிரி பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது. நீங்கள் வடிவாக போய் பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அதில் புக் பண்ணி நீங்கள் போய் சாப்பிடலாம். ஆனால் நேரத்தோடய புக் பண்ணிட்டு தான் போகணும். புக் பண்ணாமல் உடனே போகலாது. ஒன் கோல் ஃபேஸுக்கு போகிற மாதிரியெல்லாம் டக்குன்னு போகலாது. இப்போ லிஃப்ட்டில் ஏறியாச்சு. லிஃப்ட் அப்படியே சர்றட்டு போகுது. என்ன வேகம்னு சொல்கிறீங்க, அப்படி காதெல்லாம் அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்னு சொன்னால் நாங்கள் மேலே தான் போகிறோம். ஆமாம் மேலுக்கு நாங்கள் போயில. இதில் 2-3 அந்த பாலம் மாதிரி இருக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்க்கணும்னு ஆசை. அப்போ அதுக்கு தான் போகணும்னு இப்போ கடகடன்னு போய் கொண்டிருக்கோம் சரியா. இப்போ நாங்கள் வந்துட்டோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போன டைம் அந்த பாலம் மாதிரி இருக்கிறது மூடியாச்சாம். ஏன்னு சொன்னால் மழையால் அது கொஞ்சம் மூடி இருக்குது. அது ஓப்பன் அந்த ஓப்பனிங் அண்டு மட்டும்தானே ஓப்பன் பண்ணிருந்தாமட்டு சொன்னாங்க. இது பாருங்க இது நல்லா இருக்குல்ல, கல்லாப்பட்டி குட்டி குட்டி கல்லாப்பட்டி. நான் அப்பாட்ட கேட்டிருக்கேன் இப்படி ஒன்று எனக்கு செஞ்சு தாரேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி உள்ளுக்கு வந்தா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்றது, இது வந்து அந்த இது வந்து இந்த ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் குடிக்கிற இடம் தான் இந்த பக்கம். இது வந்து அந்த மற்ற ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் மற்றது அப்படிதான் அப்படியான இடங்கள இதெல்லாம் கிட்ஸ் எல்லாம் நோட் அலவுட் இதில். அதெல்லாம் நாங்கள் மட்டும் இந்த சைட்டால் போய் அப்படியே பார்த்துட்டு உள்ளுக்கு போகையில் எங்களுக்கு அது தேவையும் இல்லை தானே. ஏன்னா கூடுதலாக ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சு கொண்டிருக்கணும் எல்லாரும். அதெல்லாம் அங்கால போகல. நாங்கள் மெயினாக அந்த பாலத்தை பார்க்கணும் மட்டும் தான். இதுல இருந்தெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் பகல் டைம் போயிருந்தா அந்த இந்தியன் ஓஷன் அப்படியே தெரியுமா அப்படி நல்லா இருக்கும். எனக்கு சரியான கவலை பகல் டைம் போக கிடைக்கல. பாருங்க 3ஆம் தரம் காலில் ஷூ கட்டுறார்.
சூட நூல் கட்டுறார். அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் பகல் டைம் வந்து பாருங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இன்னொரு தடவை நாங்கள் பகல் நேரம் வாரம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அப்படியே ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது, டீ காஃபி ட்ரிங்க்ஸுகள் அந்த மாதிரி குடிக்கிற ஐட்டங்கள்லாம். இப்போ நாங்கள் இது வந்துட்டோமே, இப்போ நாங்கள் கீழே வர போகிறோம். இதில் பாருங்கள் இந்த படியும் இருக்குது, பலகை மாதிரி படியாலே அப்படியே நாங்கள் இறங்கி கீழே போகலாம். கீழே அடுத்த நாங்கள் வெளியில் வரத்துக்கு அந்த இடம். இப்போ நாங்கள் இதில் வந்து போய் கொண்டிருக்கோமா, என்னடா பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வரும்போது நல்ல பாட்டு சத்தமாக இருந்துச்சு. அவருக்கு அது என்னன்றதா அவருக்கு போய் பார்ப்போம்ன்றது தான் இப்போ நாங்கள் கடன்ட்டு போய் கொண்டிருக்கேன். என்னவா இருந்தாலும் விடுறேன் போய் பார்த்துட்டு தான் வரன்ட்டு போயாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன நடக்குதுன்னு சொன்னால் இது வந்து அப்படியே புக் பண்ணி நடந்து கொண்டிருக்குது. இது வந்து ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு ஆக்கள் அப்படியே ஃபுல்லாக எடுத்து அவங்க பார்ட்டி மாதிரி ஏதோ செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இதில் நடந்து கொண்டிருக்குது. அதையும் அப்படியே பார்த்தாச்சு. பார்த்துட்டு தான் வர போகிறோம். இதில் எல்லாம் தண்ணி போதுலாம் இதில் அப்படியே அடுக்கி வச்சிருக்கு இந்த மாதிரி. இது அப்படியே ஃபுல்லாக ஒரு ஆக்கள் அப்படியே எடுத்து அவங்க ஏதோ செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி தான் சொன்னால் அந்த ஒரு பார்ட்டி மாதிரி நடந்து கொண்டிருக்குது. அங்கால பாருங்கள் பெரிய டிவி மாதிரி போட்டு அதில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இப்போ இங்கே வர போகிறோம், வெளிக்கு வர போகிறோம். இதெல்லாம் பாருங்கள் நல்ல படங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். உண்மைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கூடுதலாக அந்த வரைஞ்ச ஓவியங்கள், படங்கள், மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கபர்ட்டுகள், குடங்கள், அதுகளெல்லாம் அந்த பழமை வாய்ந்த பொருட்கள் எவ்வளவு இருக்கலுமோ அவ்வளோ இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது தெரியுமா. இந்த ஓவியங்கள் எல்லாம் பாருங்கள் கிறுக்கின ஓவியங்கள் மாதிரி நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் அப்படியே பார்த்துக்கொண்டு சொல்லி அங்கால போகிறோம், பார்த்துக்கொண்டு வந்து கொண்டு இருக்கோம். அந்த பக்கம் இந்த தண்ணியில் தாமரை மாதிரி எல்லாம் இருக்குது, அதை தான் பார்க்கல. இன்னும் இப்போ அதுக்கு தான் போகும்ட்டு போய் கொண்டிருக்கோம். இந்த சைட் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பெரிய பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வேலைகள் முடியலை, எல்லாமே திறக்கலை. இவ்வளவு தான் திறந்துருக்கு. இன்னும் வடிவாக வேலைகள் முடிவடைஞ்சு நல்லா திறக்கலை. அது நல்ல வடிவாக வேலையெல்லாம் முடிஞ்சு திறந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. இந்த சிங்கத்தை பாருங்க, பார்க்கவே பயமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது தெரியுமா, கண்ணும் அப்படியே வெளியில வந்திருந்த மாதிரி இருக்குது. மகள் அதுல இருத்துவோம், அப்ப பார்த்தோன்னே பயந்துட்டான். நோ டேடி நோ அளவலிக்கிட்டான். அதோட ஓகே வேணாம் வாங்கன்னு சொல்லி வந்தாச்சு. இதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் நீங்கள் புக் பண்ணி சாப்பிடலாம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் லேட்டாக தானே 11 மணி ஆகிட்டு, அப்போ நாங்கள் வடிவ சுற்றி பார்க்கலாமன்றபடியாக நாங்கள் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பாருங்கள், இப்படியே ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இந்த நல்ல கல்லுகள் எல்லாம் போட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருந்து நாங்கள் இப்படி இருக்கலாம், இருந்து பார்க்கலாம், சாப்பிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து கொண்டு வரோம். நாங்கள் லேட்டாக போனபடியே நாங்கள் இதுலலாம் சாப்பாடு புக் பண்ணல. ஆனால் இல்லை நான் லேட் ஆனபடியாக கொஞ்சம் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன பகல் வியூ தான் எங்களுக்கு கிடைக்கல. பார்த்தீங்களா தண்ணியில் இப்படி கல்லுகள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி எங்களை சின்னாக்கள் நல்லா விளையாடி கொண்டிருந்தீங்கன்னா. இதுலேயும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சிருக்கு. இது வந்து பித்தளையில் இட்லி சட்டி பார்த்தீங்களா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஹெவியா இருக்குது. அந்த தட்டு ஒவ்வொன்றும் இட்லி தட்டும் நல்ல விலையா இருக்கும் மட்டும் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பழம் முந்தி தண்ணி ஊற்றி கொண்டு போவி நம்ம அந்த முனிவர் மாதிரி கொண்டு போற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கிற நாடகங்கள்ல. அது இப்போதான் பார்க்கக்கூடியது, இந்த ராமாயணம் அதுகள் எல்லாம் பார்க்கக்கூடியது இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. குடங்களை பார்த்தீங்களா, நல்ல நல்ல பித்தளை குடங்கள். இதெல்லாம் பாருங்க இந்த வெத்திலப்பட்டி அந்த மாதிரி. எனக்கு குடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சது. ஏன்னா நான் குடம் நல்லா தூக்கி இருக்கேன். நம்மமோட இருக்கும்போது நல்லா நாங்கள் தண்ணி அள்ளி ஏன்னா எங்களுக்கு கிணறு இல்லையா. அப்போ நாங்கள் பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு, ஒரு தெரிஞ்சவங்களோட வீடு, ஒரு சொந்தக்காரங்களோட வீடு. அவங்களோட வீட்டையும் போய் தண்ணி அள்ளுவோம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பத்திமாதா கோயில் இருக்கு, அங்கேயும் போய் தண்ணி அள்ளுவேன். கூடுதலாக அள்ளி ஒரு பெரிய ட்ரம்மில் காலையில் ஸ்கூலுக்கு போவேன், நிறைச்சிட்டு போவேன். அப்போ என்ன குடத்தை பார்த்தோன்னா அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இது பாருங்க இந்த மாதிரியெல்லாம் இப்படியெல்லாம் சிலைகள் இருக்குது. நாங்கள் வடிவா அப்படியே இங்கே இதுலேருந்து வெளியில் வர போகிறோம். நல்லா இருக்குது. இதுலேயும் ஒரு நாளைக்கு புக் பண்ணி சாப்பிடணுமென்று இருக்குது, பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்தியன் ஓஷன் பேவிலியன் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அடுத்த ட்ரை பண்ணணும் ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இந்தியன் ஓஷன் பேவிலியனில் டெசர்ட் வேறு லெவல் தெரியுமா, சொல்லி வேலை. டெசர்ட்டில் இருந்து எல்லா சாப்பாடுமே செமையாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா. நீங்கள் புக் பண்ணிட்டு போங்க, போக முதலே நீங்கள் புக் பண்ணி சீட்டை ரெடி பண்ணிட்டு போங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய குடம் மாதிரி, ஆனால் அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை, இந்த பெரிய ஒரு பானை மாதிரி நல்லா இருக்கு இல்லையா. இது பாருங்கள் குத்து விளக்கு நல்லா இருக்கு. கூடுதலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பித்தளை பொருட்கள்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் வடிவாக வேலைகள் நிறைவடையில்லை. வேலையெல்லாம் நல்லா முடிஞ்சுதுன்னு சொன்னால் செமையாக இருக்குது. நான் போக மாட்டேன், மகன் கூப்பிட்டு அம்மா இங்கே பாருங்கள் இந்த கபட்டை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேர் இருக்கு அம்மா வாங்க இதில் உட்காந்து வாங்கன்னு. சரி அவன் ஆசை எங்கே எடுப்பான், சரி ஓகே உட்காந்தாச்சு, ஓகே அப்பா போக மாட்டேன் எழும்பியாச்சு. இதில் பாருங்கள் கூடம், நான் பித்தளை கூடம். எனக்கு இந்த பித்தளை கூடம் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று வாங்கணுமென்ட்டு ஆசை, கண்டிப்பாக வாங்குறேன் சரியா.
இனி நாங்கள் கீழே போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கை பூல் ஒன்று இருக்குது. அதுக்கு நாங்கள் போகணுமென்று தான் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது வந்து இன்னும் ஓப்பன் ஆகலையாம் ஸ்கை பூல். அப்போ நாங்கள் அதோட சரி அது ஓப்பன் ஆனதுகளை மட்டும் பார்த்தாச்சு. இனி வரப்போகிறோம். ஆனால் ஒரு டைம் நான் பகல் டைம் வந்து உங்களுக்கு நல்ல வடிவாக இந்தியன் ஓஷன் வியூ எல்லாம் காட்டுவேன். சரியா? அது நானே பார்க்கணுமென்று ஆசையாக இருக்கிறேன். அதெல்லாம் நான் கண்டிப்பாக வருவேன். வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்களா எங்களோட மகள் வருவா. அவள் வந்து தூக்கக்கூடாது, விட்டுருவோம். வடிவேல் சொன்ன மாதிரி தான் நாங்கள் இப்படியே நின்று தான் வருவோம். வந்த மாதிரி தான் அவள் வருவா. அவள் தூக்கக்கூடாது, நல்ல வடிவாக நின்று வருவா. நாங்கள் கீழுக்கு வரும்போது லிஃப்ட்டில் யூஸ் பண்ணல, இதில் எந்த படியிலே வந்துட்டோம். சரியா? பாருங்கள், நல்லா இருக்கு இல்லையா? இனி அப்படியே கீழே போய் கொஞ்ச நேரம் கீழே இருந்துட்டு தான் நாங்கள் வெளியில் போகிறோம். ஏன்னு சொன்னால் மழை என்றா என்ன மழை அடிச்சு ஊற்றி கொண்டிருக்கும் மழை. உங்கள் வீட்டு மழையா எங்கள் வீட்டு மழையா? காலையிலேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயில் அடிச்சு கொண்டு இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன் நாங்கள் போகும்போது நல்ல வெயிலாக தான் இருக்கும், மழை விட்டுரும், கொஞ்சம் வெயில் கூடமா இருந்துச்சு தானே, மழை விட்டுரும் பின்னேரம் மட்டும் பார்த்தா பின்னேரம் தான் புட்டிச்சிச்சே பெரிய மழை. வெளியில் வந்தாச்சு. இப்போ நல்லா கீழே வந்துட்டேன். கீழே வந்து இதில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சின்னாக்களும் கொஞ்சம் விளையாடி கொண்டு இருந்துச்சுன்னமா நாங்கள் எங்களோட மகன் வந்து இது என்ன ஆட்டோ போட்டு கொண்டு இருக்கிறார். ஊபர் போட்டாரா அது வரையில பேருந்து பிட்மி ஊபர் ரெண்டு மாறி ரெண்டுலேயே வேண்டாம். மழை தானே ஒருத்தரும் எடுக்க மாட்டேன்னுட்டாங்க. அப்படி இருந்தும் அவர் ஒரு மாதிரி பிடிச்சிட்டார். என்ன சொன்னால் எங்களுக்கு மழைக்குள்ளே வெளியில் ரோட்டில் போய் ஆட்டோ பிடிக்கிறதெல்லாம் கஷ்டம். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு இருந்தே மகன் டக்குன்னு போட்டுட்டாரா வந்துட்டு இனி நாங்கள் வரப்போகிறோம். ஆனால் எங்களோட மகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாரத்துக்கே விருப்பம் இல்லை. அவளுக்கு நல்ல ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னு சொல்லுங்கள், நல்ல வெளி இடங்கள்லானே அவளுக்கு வீட்டை போக மாட்டேன் நோ இருந்தா. அதோட கொஞ்ச நேரம் அதில் இருந்து விளையாட விட்டுட்டு தான் இப்போ நாங்கள் வரப்போகிறோம். பாருங்க, இதுலேயே இப்போ மகன் போட்டு கொண்டிருக்கேன். நான் சொன்னால் எப்படா வந்துட்டான்னு வரவே இல்லை. அவங்க ஒருத்தருமே தூக்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பிட்மி ஊபர் என்ன சொன்னால் நாங்கள் வந்த டைமே ஒரு 12 மணி ஆச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெளியில் வந்தோமோ காற்று மழையும் என்னென்று சொல்கிறீங்க, அப்படியே மழையோட காற்று அடிக்கு தான் செம காற்று. அப்போ நாங்கள் வெளியில் வந்து பார்த்துட்டு இப்போ நாங்கள் ஆட்டோ வரும்போட்டும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். ஆட்டோ வந்துடும், நாங்கள் வரப்போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புக் பண்ண ஆட்டோ வந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் வரப்போகிறோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்ல மரத்தால் செஞ்சுருக்கு, நல்லா இருக்கு இல்லையா? பார்க்கவே செமையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை டிட்டா.